ஸோ ஹலோ கைஸ், இந்த நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் அவங்களோட பார்ட் 31 தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். ஸோ வீடியோவுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோட ஷாப்புக்கு வெளில நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. பாஸ் வந்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, பாஸ் என்னோட பெட்டு வந்து சீக்கிரமாக வந்து ப்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட 5 பெட்டு வந்து ப்ரீட் பண்ணுங்கள், 7 பெட்டு வந்து ப்ரீட் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய வந்து கொடுக்குறாங்க. ஸோ பரவாயில்ல, இப்போதைக்கு என்னோடய ஒர்க் வந்து ரொம்பவுமே நல்லா இதுவாகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னோடய ஸ்டோர் இன்கம் படி பார்த்தா எனர்ஜி பாயிண்ட்ஸ் வந்து மொத்தம் ஒரு 11,035 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. என்னோட டெய்லி ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,000 எனர்ஜி. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாச்சும் ஆகும் எனக்கு ஒரு இதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போதைக்கு வேறு ஏதாச்சும் நான் ஒரு இடத்த வந்து வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், வந்து தேடிட்டுருக்கேன். அப்போ ஓப்பன் சோர்ஸில் போயிட்டு ஹலோ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி அவங்க கேட்கும்போது, என்னோடய ஸ்டோரை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு சில லேண்ட்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு சரி உங்களோட எஸ்டேட் ஏரியா படி நான் வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு மாதிரி கேட்கும்போது 3000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ உங்களோட ப்ரைஸ் படி நாங்கள் கால்குலேட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஸ்டார் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் 100 மில்லியன் யுவான் காயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணணும், ரியல் எஸ்டேட் வந்து டெலிவர் பண்ணதுக்கப்புறமா வந்து பே பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. 300 மில்லியனா, எப்போ வந்து இந்த ப்ரைஸ் டபுள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது குளோபல் எலைட் லீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால தான் வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது வந்து ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் தான், பட் டைமுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட அந்த ஃப்ளேம் ஸ்கேல் ஃப்ளட் ட்ராகன் இருக்கு இல்லையா, அது என் கையில் தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ கேட்குறான், அந்த பீஸ் ட்ராகனை வந்து எவ்வளோக்கு போகும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4 மில்லியன் ஸ்டார் காயின்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இதை வந்து சேல் பண்ணிடுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அப்போ நீங்கள் உண்மையாகவே சேல் பண்ண விரும்புகிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதே மாதிரி அவன் காட் லெவல் நர்ச்சரிங் சைட்டுன்ற மாதிரி ஒரு பிளேஸ்குள்ளேயுமே வந்து போகிறான். ஸோ அது வந்து சுப்ரீம் காட் ரியலம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ அந்த இடத்தையுமே வாங்கிட்டான். இப்போ ஒரு புது இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு வந்து 10,000 ப்ரைஸ் ப்ரீடிங் பிளேஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால அவனுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ளே வந்து போகிறான். ஸோ அந்த இடத்துல லைக் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே போயிடறான். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் இதுக்கு மேலே என்னோட கோல்டன் க்ரோ டீமன் ஃபிசிக் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கல்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் லெவலில் வரைக்குமே பக்காவாக பண்ணியாச்சு, பட் இதுக்கு மேலே இன்னுமே தேவைப்படுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு உள்ளே வந்து என்ட்ராகி வரான். ஸோ இந்த ஸ்டைல் வந்து எப்போயுமே விட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கம்பேரிசனாக பார்த்தா இது வந்து பேரன் வேர்ல்டு சிவிலைஸ்டு சொசைட்டியும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உண்மையாகவே கடவுள் தான் கட்டினாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போதே அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நீங்கள் வந்து டிவைன் லாங்குவேஜ் வந்து கற்றுக்க விரும்புறீங்களா, அந்த டிரான்ஸ்லேஷன் 500 எனர்ஜி வந்து தேவைன்ற மாதிரி கேட்குது. நம்ம ஹீரோ வந்து பை பண்ணிடுறான். ஸோ ஃபஸ்ட் டைமாக எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்குதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா முன்னாடி காட் லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. அதாவது யாரோ வந்து ஏதோ பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த டிவைன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் வந்து ஆயிடுது. ஸோ அவங்க வந்து பேசுறதெல்லாம் கேட்குது. பார்த்தா அவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ சீக்கிரமாக லிட்டில் ஸ்கல் பர்கெட்ரி கேண்டில் ட்ராகன் பீஸ் சீக்கிரமாக வெளில வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். ஸோ அவங்களுமே வந்துட்டு வெளில வராங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த செகண்டே ட்ராகன் வந்து செத்து போயிருக்கு. நம்ம ஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சாவாமலே இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்டெட் டீமன் ஃப்ரூட் இருக்குல்ல, ஸோ அது வந்து ட்ரிகர் ஆகிடும் எப்போ வந்து அது சாவர நிலைமைக்கு போதோ அப்போது. ஸோ அதனால் அது வந்து ஃபேட்டல் ப்ளோ மாதிரி ஒரு அட்டாக் வந்து பண்ணுது, பட் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அடுத்த செகண்டே வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து ரிவைவ் ஆகிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோகிட்ட தேவையான எனர்ஜி வந்து கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஃபைட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் வந்துட்டு என்னோடய ஃபுல் இதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உண்மையாகவே எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ எனக்கு வந்து உண்மையாகவே எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை, எனக்கு வந்து க்ளீனாகவே தெரியும் நீ வேறு ஒரு உலகத்துலேருந்து டெவலப்ட் ஆகிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வேறு உலகத்துலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி கேட்குறான். அது வந்து அவங்க உன்னோட ஷார்ட் பாடியும் தெரியுது, உன்னோட அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் வச்சு க்ளீனாக வந்து சொல்ல முடியும். ஸோ நீ ஒரு லோ லெவல் ஹியூமன்ஸ் கரெக்டாக அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ப்ராட்டஸோட டெரிடைஸ் இந்த இடத்துல ஃபுல்லாக சுப்ரீம் பவர்னால சரௌண்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் வந்து என்னோட எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணாலும் நீங்கள் வந்து எப்படி போகணும்னு தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஹியூமன் ரேஸ் தானே, உங்களுக்கு சர்ப்ரைஸாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து அன்காமன் தான், பட் இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்து எதுவும் அதிகமாக பேச வரும்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ அதுதான் கேஸ்னால் அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்துட்டு இந்த இடத்துல காலை வந்து வச்சுட்டேன். ஸோ யூனிவர்ஸில் பெரிய இடம் தான், காட்ஸ் கூட கான்டாக்ட் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ப்ளூ ஸ்டாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோனால் அவனோட வில்லுக்கு ஏற்ற மாதிரி ட்ராகன் பீஸ்லாம் வந்து சமன் பண்ண முடியுது. நம்ம ஸ்கல்ல வந்து அந்த காடோட காதலில் விழுந்துடுறான். ஏன்னா அந்த காடை பார்த்தோன்னே வந்து அவன் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங் வந்து அவனுக்குமே கிடைக்குது, அவங்களுக்குமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த சென்ட்ரல் கார்ட்லேண்டில் உங்களுக்கு என்ன வேலை
அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கான். ஸோ உனக்கு பின்னாடி யார் இருக்குது? ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு கடவுள்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சென்ட்ரல் காட்லேண்டா நீங்கள் அப்போ இது அங்கே தான் இருக்குண்ணா. ஸோ இந்த பிளேஸுக்கு பேர் டெமிகாட் ஃபாலன்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ ஒரு செகண்ட் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வருது. நம்ம ஹீரோவோட அப்பியரன்ஸுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக தெரியுது. ஸோ இவனுக்குள்ளே வந்து எப்படி இந்த அளவுக்கு ஆரா பவர் வந்துருக்கு. ஸோ உன்னோட ஆரா வந்து ரொம்ப இம்மன்சிவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியலன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அவங்களுமே கேட்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகுது. த ஹோஸ்ட் இஸ் டெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருது. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது. அவன் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது, அதாவது அந்த டெமிகாட் ஃபாலன் லேண்டுன்ற அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்ததுக்கான பர்பஸ் வந்து வேறு விஷயம். அதாவது அவனோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் இப்போதைக்கு அவங்கள பற்றி எதுவும் இது பண்ண தேவையில்ல, நான் வேறு ஒரு இடத்துல வந்து ரீச் பண்ண ஆகிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 500 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவன் வந்து வேறு ஒரு இடத்துக்குள்ளே வந்து டெலிபோர்ட் ஆகிறான். ஸோ அவனோட எனர்ஜியுமே வந்துட்டு 5000 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. சரி ஓகே, ஸோ இந்த ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவுமே அப்நார்மலாக இருக்கே அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா ஒரு மான்ஸ்டரோட வாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியா, சப்ரஸிங் டீமன்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து காட் பஞ்சை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அதோட பல்லுமே உடையுது. ஆனால் கொஞ்சம் பல்லு தான் உடஞ்சிருக்கு, மொத்தமே உடையல. ஸோ இதோட ஆட்ரிபியூட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஜர்க் ஸ்கவுட், இதோட பேர் வந்து ஜர்க் ஸ்கவுட். ஸோ இதோட லெவலுமே வந்து தெரியல, இது எந்த மேஸ்ட்ரினும் தெரியல. சரி ஓகே, இவங்கலாம் கண்டிப்பாக 9th ரேங்க்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பர்கேட்ரி ட்ராகனும் நம்ம டார்க் ட்ராகன் டாக் இருக்குல்லையா, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஸ்கல் 3 பேர்கிட்டையும் கில்லிங் யூஸ் பண்ணி கொல்ல சொல்கிறான். ஸோ அதுவுமே அது பார்த்தீங்கன்னா போகுது. ஆனால் வந்துட்டு நம்ம ஸ்குவாட்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அதுங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாலுமே வந்துட்டு அதுங்க வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதோட எப்படி சொல்கிறது, அதோட நம்பர்ஸ் வந்து கம்மியாக மாட்டேங்குது. ஸோ பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்குவாடுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அவனோட ஸ்கில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு காட் கிறிஸ்டல்ன்ற ஒரு மெட்டீரியல் வந்து கிடைக்குது அதில் ஒன்று கொல்லும் போது. ஸோ இது என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கோட பவர்லாம் வந்து அதிகமாக்குன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோ அதுக்கு எடுத்து நம்ம டார்க் ட்ராகன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கொடுக்குறான். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. பார்த்தா நம்ம ஸ்கல்லுக்குமே ரொம்பவே பிடிக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நோபல் ஸ்கெலட்டன் கிங், உன்னோட பிளட் லைன் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது, உன்னோட இமேஜ் வந்து ஸ்பாயில் பண்ணிக்காத, கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டா பேனலில் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலன்ற மாதிரி பார்க்குறான். ஏன்னா அதோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாட்ஸ் பாயிண்டில் கீழே வந்து தனியாக டிவைனிட்டி வேல்யூன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி அவன் 100 பாயிண்ட் சேர்த்தா தான் வந்துட்டு ஏதோ அதிகமாகும் போல். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அனிமேக்குனே வந்து ஒரு தனி சேனல், அனிமே கேம்ஸ் இருக்குல்லையே அதுக்குன்னே வந்து ஒரு தனி சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு சோலோ லெவலிங் அரைஸ், அதாவது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது இல்லையா அந்த கேம், அதுக்கப்புறமா பவுண்டி ரஷ், இந்த மாதிரி ப்ளீச், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கிடச்சா தான் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த சோலோ லெவலிங் சீரிஸ் வந்து ரொம்பவுமே அருமையாக இருக்கும் கேமில். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ செகண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணேன்னா லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.